அனைவருக்கும் கணித வணக்கம். இப்ப பார்க்க போற கணக்கு 6ஆம் வகுப்புக்குரிய கணக்கு, 3ஆம் பருவம், பயிற்சி 1ல் 4ல் 2வது கணக்கை பார்க்க போறோம். கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மற்றும் மாற்றுக மற்றும் அவற்றின் நேர்மாறு காண்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன பின்னம்? இது தகா பின்னம். பகுதி சின்னதாகவும் தொகுதி பெரியதாக இருந்தா அது என்ன பின்னம்? தகா பின்னம். இந்த தகா பின்னத்தை என்ன பின்னமா மாற்ற போறோம்? கலப்பு பின்னமாக மாற்ற போறோம். அதுக்கு என்ன விதி பாருங்க. கலப்பு பின்னம் ஈக்குவல் டு ஈவு ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம், அடுத்து மீதி பை வகுக்கும் எண். இதான் ஃபார்முலா. போய் பாருங்க, 99 என்ன செய்ய போறோம்? 7ஆல வகுக்க போறோம். 99 பை 7 என்ன அர்த்தம்? 99 7ஆல வகுக்கிறோம். 9ல் 7 ஒரு தடவை இருக்கு, ஓர் 7 7. 9ல் 7 கழிச்சோம்னா 2. இந்த 9 இறக்கி போட்டுக்கிறோம். 29ல் 7 4 7 28, மீதி 1. அப்ப இது ஈவு, இது என்னது? 1 என்பது மீதி. இப்ப இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்ய போறோம்? இது கலப்பு பின்னமா மாத்த போறோம். அப்ப 14 ஈவு தான் முழு எண் பகுதியாக வரும். 14 ஈவு. அடுத்து மீதி எங்க வருது? தொகுதியில போடுறோம். மீதி இந்த கணக்குல 1 கிடைக்குது. டிவைடட் பை போட்டிருக்கோம். வகுக்கும் எண் என்னது? 7. அப்ப இந்த கணக்குக்குரிய விடை என்ன கிடைச்சிருக்கேன்? தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றி இருக்கிறோம். முழு எண் பகுதி 14, அப்புறம் மீதி 1 தொகுதிக்கு வருது, வகுக்கும் எண் 7 பகுதிக்கு வந்துருது. அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றும் பொழுது கிடைக்கக்கூடிய விடை 14 1/7. புரிஞ்சுங்களா?